திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 27 அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா நாட்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இதை தவிர பௌர்ணமி தினங்களில் அதிக அளவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தருவார்கள். இந்த நிலையில் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மருத்துவர் டக்ளஸ் புரூக் என்பவர் தலைமையில் 27 பேர் இன்று திருச்செந்தூருக்கு வருகை தந்தனர். இவர்கள் கடந்த 10 நாட்களாக முருகனின் அறுபடை வீடுகளிலும் தரிசனம் முடித்துவிட்டு இன்று திருச்செந்தூர் வருகை தந்தனர். இந்த குழுவில் உள்ள டாக்டர் டக்ளஸ் புரூக் சிறுவயதில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இந்து சைவம் குறித்து படித்துள்ளார். தற்பொழுது அவர் அமெரிக்காவில் இந்து சைவம் மற்றும் கலாச்சாரங்கள் குறித்து வகுப்புகள் நடத்தி வருகிறார். அவரது மாணவர்கள் 27 பேருடன் அவர் இன்று திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்தார். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்தபடி கோவிலுக்கு வருகை தந்த அவர்கள் கையில் பல வண்ணங்களில் கயிறுகள் கட்டியிருந்தனர். மேலும் துளசி மாலைகள் அணிந்திருந்தனர். அதைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள உற்சவர் சண்முகர், வள்ளி தெய்வானை பெருமாள், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட தெய்வங்களை தரிசனம் செய்தனர். திருச்செந்தூருக்கு வருகை தந்த அமெரிக்கர்களை பார்த்து கோவிலில் தரிசனம் செய்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். சிலர் அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். தரிசனம் முடித்து சென்ற பொழுது ஆங்கில பாடலுடன் நடனம் ஆடியபடி கிளம்பினர். தொடர்ந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் காண செல்கின்றனர்.